இல்லைங்க, என்கிட்ட ஒரு 10,00,000 இருக்குது. நான் இன்னொரு 10,00,000 வாங்கி நான் ஒரு முதலீடுல ஆக்கலான்னு இருக்கிறேன் அப்படின்னா, அந்த இருக்கிற 10,00,000 நீங்க தொலைச்சிருவீங்க. அதனால வட்டிக்கு பணம் குடுக்கிறதோ, ஜாமீன் கையெழுத்து போடுறதோ, கூட்டுத் தொழில் பண்றதோ, காரு, வண்டி எடுக்கிறதோ, அகலக்கால் வைக்க வேண்டாம். அத்தியாவசியத்துக்கு மட்டும் செலவு பண்ணிக்கோங்க. ஆடம்பரத்துக்கு இப்ப செலவு பண்ண வேண்டாம். எது செய்யற மாரி இருந்தாலும் உங்க ஜாதகம் சப்போர்ட் பண்ணனா, அந்த காரியத்த மட்டும் இந்த 4 1/2 மாசம் செஞ்சுக்கோங்க. அதை தவிர என்னால முடியும். எனக்கு கட்டன்றது இள ரத்தம். என் ரத்தத்தில சூடு இருக்குது. இன்னைக்கு பார்த்தா இன்னைக்கு கட்டன்றது என்னால சம்பாரிச்சு கட்டிருவேன் அப்படின்ற ஒரு விஷயத்தில மட்டும் தயவு செய்து இந்த 4 1/2 மாசம் கொஞ்சம் பொறுப்பா இருங்கன்னு சொல்றேன் நான். ஏன்னா உங்களுக்கு பார்த்துட்டீங்கன்னா, இன்னைக்கு இந்த சனி பகவான் நான் முன்னே சொல்லிட்டேன். இயல்புக்கு மாறாக வேலை செய்றவர். யார் யாருக்கு நல்லா இருக்கோ, அந்த நல்லா இருக்கிறவங்களுக்கு எப்படா ஒரு வாய்ப்பு கிடைக்கும்னு சொல்லி காத்துட்டு இருப்பாரு அந்த சனி பகவான். இன்னைக்கு இப்போதைக்கு பார்த்தீங்க அப்படின்னா, நீங்க ஜெயிக்கலன்னா கூட தோக்காத இருக்கிறீங்கன்னா, அதுதான் உங்களுக்கு ஜெயிப்பு மாரியே. அதுதான் உங்களுக்கு வெற்றியே. அதனால உங்களுக்கு 100% உங்களுக்கு உச்சமா இருக்கிறாரு. உங்க ஜாதகத்துக்கு உச்சனா இருக்கக்கூடிய சனி பகவான், 2வது ரோக சனியே இருக்கக்கூடிய சனி பகவான் நல்லது மட்டும் செய்கிறாரு. தேவையில்லாத விஷயங்கள் பண்ண வேண்டாம். அதே மாதிரி பார்த்துட்டீங்கன்னா, இந்த ஜூலை 13 நவம்பர் 28 வரைக்கும் நிச்சயமா உங்களுக்கு பார்க்கும்போது நீங்களா ஒரு விஷயத்துல போய் மாட்டிக்காத வரைக்கும் உங்களுக்கு பாதிப்பு வராது. அதனால தயவு செய்து நான் எது செய்யற மாதிரி இருந்தாலும் உங்க சுய ஜாதகத்தை ஒரு தடவை பார்த்துக்கிட்டு செய்யுங்க. எல்லோருக்கும் வணக்கங்க. நான் பாரம்பரிய ஜோதிடர் பா. ரவிக்குமார். இப்போ நாம் பார்க்கக்கூடிய ஒரு தலைப்பு அப்படி பார்த்தா, சனி வக்கர பயிற்சி பலன்களை பற்றி தான் இந்த காணொலியில் பார்த்துட்ருக்குறோம். இந்த வக்கர பயிற்சி எப்போ ஆகிறாரு? இந்த 2025வது வருடத்தில் ஜூலை மாதம் 13ஆம் தேதி அன்னைக்கு சனி பகவான் வக்கரம் ஆகிறார். நவம்பர் மாதம் 28ஆம் தேதி அன்னைக்கு இந்த வக்கரம் நிவர்த்தி அடைகிறார். இந்த இடப்பட்ட காலம் பார்த்தீங்க அப்படின்னா, ஜூலை மாதத்தில் ஒரு 19 நாட்கள், ஆகஸ்ட் மாதத்தில் ஒரு 30 நாட்கள், செப்டம்பர் மாதத்தில் ஒரு 30 நாட்கள், அதே மாதிரி அக்டோபர் மாதத்தில் ஒரு 31 நாட்கள், நவம்பர் மாதத்தில் ஒரு 28 நாட்கள், கிட்டத்தட்ட ஒரு 138 நாளைக்கு சனி பகவான் வக்கரத்துக்கு போகிறாரு. அந்த சனி பகவான் வக்கரத்துக்கு போகும்போது, அதாவது நல்லா இல்லை, நான் கஷ்டப்படுறேன் அப்படின்னு சொல்கிறவங்களுக்கு இயல்புக்கு மாறாக வேலை செய்ய போகிறார். அதுதான் வக்கரம். பொதுவாக நிறைய பேருக்கு வக்கரனாவே என்னென்னு தெரியலைங்க, அதை பற்றி கொஞ்சம் டீட்டெயிலாக சொல்லுங்கள் அப்படி கேட்பாங்க. அதாவது வக்கர கிரகம் அப்படின்னா ராகு கேது மட்டும்தான் வக்கர கிரகம். பொதுவாக நவகிரகத்திலேயே ராகு கேது மட்டும்தான் சர்ப கிரகம், அதுலேயே வக்கர கிரகம். ஏன்னா எப்பயுமே ராகு கேது எந்த நிலைமையிலையுமே பின்னாடி தான் சுற்றிட்டு இருப்பார், முன்னாடி சுற்றவே மாட்டார். அதுதான் வக்கர கிரகம். மேற்கொண்டு பார்த்தீங்கன்னா மற்ற கிரகங்கள் வக்கரம் அடையும் போது மட்டும்தான் பின்னாடி வருவாங்க, அதாவது ரிபேஸில் வருவாங்க. மற்ற டைம் எல்லாமே முன்னாடி தான் போயிட்டுருப்பார். 1லிருந்து 2 3 4 5 இப்படி போவார். வக்கரம்னா 12, அதாவது 12 11 10 9 8 7 இப்படி ரிபேஸில் வருவார். அதனால் வக்கரம் அப்படின்றது இயல்புக்கு மாறாக வேலை செய்கிறது தான் வக்கரம். நல்லா இருக்குங்க அப்படின்னு சொன்னால் அவங்க கொஞ்சம் கவனமாக இருக்கணும். நல்லா இல்லைங்கன்னு சொன்னீங்கன்னா அவங்களுக்கு சூப்பராக இருக்குன்னு அர்த்தம். அப்போ என்ன பண்ணுவார்? ஒரு உதாரணம், நான் ஒரு கட்டட வேலை செய்துட்ருக்குறேங்க, எங்கள் வீட்டு வேலை ஆரம்பித்து நாங்கள் செய்துட்ருக்குறோம், நின்று போச்சுங்க. அது ஏதோ ஒரு சூழ்நிலை, அதுக்கு 1000 காரணம் சொல்லலாம். பணம் இல்லைன்னு சொல்லலாம், இல்லை அதாவது சூழ்நிலை சரியில்லைன்னு சொல்லலாம், இல்லை மேஸ்திரி வரலன்னு சொல்லலாம், இல்லை மெட்டீரியல் இல்லை அதெல்லாம் நின்று போச்சுன்னு சொல்லலாம். இந்த மாதிரி நின்று போன விஷயத்தை மீண்டும் நடக்கிறதுக்கு பேர் தான் இந்த வக்கரம். ஒரு காரியத்தை நடக்கலை அப்படின்னு நம்ம எதிர்பார்த்தோம்னா அந்த வேலை இப்போ கண்டிப்பாக நடக்கும். அப்படி பார்த்தா சனி பகவான் யாரு அப்படி பார்த்தா, மகர ராசி கும்பராசி இந்த 2 வீட்டுக்கு அதிபதி தான் சனி பகவான். 3 நட்சத்திரத்துக்கு அதிபதி, 2 ராசிக்கு அதிபதி, 19 வருட திசா இருப்புக்கு அதிபதி இந்த சனி பகவான். தொழிலுக்காரகன், தொழிலுக்கே அதிபதி இந்த சனி பகவான் தான். அப்போ இந்த சனி பகவான் இப்போ திருக்கணித முறைப்படி இந்த கரெக்டான்றது ஜூலை மாதம் 13ஆம் தேதி வக்கரமாகிறார். அப்போ இன்னைக்கு சனி பகவான்
உச்சம் அடைகிற ஒரே ஒரு வீடு எந்த வீட்டில்னு பார்த்தா உங்கள் வீட்டில் தான். உச்சத்துக்கும் நீச்சத்துக்கும் என்ன வித்தியாசம் முதல்ல அது தெரிஞ்சுக்கோங்க. உச்சம் அப்படின்னா அதிர்ஷ்டம் வாரி கொடுக்க போறாருன்னு அர்த்தம். நீச்சம் அப்படின்னா அந்த கிரகம் செயல் இழந்துட்டாரு, அவ்வளோதான், அந்த வண்டி ஓடாது அப்படின்னு சொல்கிறதுக்கு பேர் தான் நீச்சம். அப்படி பார்த்தா உங்களுக்கு கரெக்டான்றது மேச ராசியில் சனி பகவான் நீச்சம் அடைவார், துலா ராசியில் சனி பகவான் உச்சம் அடைவார். எப்பயுமே சனி பகவான் துலா ராசிக்கு ரொம்ப ஃபேவராக தான் இருப்பார் எப்படியாப்பட்ட சூழ்நிலையிலுமே. ஏன்னா சனி பகவான் உச்சம் அடைகிற வீடு பார்த்தா உங்கள் வீட்டில் தான். ஆனால் அதே உச்சன் பார்த்தா பிச்சை எடுத்தாலும் தீராத தரித்திரின்னு சொல்லுவாங்க. உங்கள் வீட்டில் உங்கள் சனி பகவான் உங்கள் வீட்டில் உட்காரும் போது உச்சம் அடைஞ்சிடுறாரு. அப்போ உச்சன் போய் உச்சனை பார்க்கக்கூடாது. உச்சன் பார்த்தால் பிச்சை எடுத்தாலும் தீராத தரித்திரிமட்டான். அப்படி பார்த்தா சனி பகவான் உங்களுக்கு எப்பயுமே ஒரு ஃபேவரான கிரகம் தான். அப்படி சனிப்பட்ட கிரகம் இப்போ உங்களுக்கு பார்த்தா உச்சம் அடைஞ்சி உங்கள் வீட்டில் வரும்போது உட்காருவார். எப்பயுமே சுக்கிரனும் சனி பகவானும் நட்பு கிரகம். அவர் வீட்டில் இவர் உட்காந்தாலும் இவர் வீட்டில் அவர் உட்காந்தாலும் நட்பாக தான் உட்காருவாங்க. அவர் தான் நண்பர்கள். அப்படியாப்பட்டவர் இப்போ உங்களுக்கு பார்த்தா இன்னைக்கு மார்ச் 29 அன்னைக்கு பார்த்தீங்கன்னா, இல்லைங்க என்கிட்ட ஒரு 10 லட்ச ரூபாய் இருக்குது, நான் இன்னொரு 10 லட்ச ரூபாய் வாங்கி நான் ஒரு முதலீடல் ஆக்கலான் இருக்கிறேன் அப்படின்னா அந்த இருக்கிற 10 லட்ச ரூபாயை நீங்கள் தொலைச்சிருவீங்க. அதனால் வட்டிக்கு பணம் கொடுக்கறதோ, ஜாமீன் கையெழுத்து போடுறதோ, கூட்டு தொழில் பண்ணுறதோ, காரு வண்டி நடுக்கிறதோ அகலக்கால் வைக்க வேண்டாம். அத்தியாவசியத்துக்கு மட்டும் செலவு பண்ணிக்கோங்க. ஆடம்பரத்துக்கு இப்போ செலவு பண்ண வேண்டாம். எது செய்கிற மாதிரி இருந்தாலும் உங்கள் ஜாதகம் சப்போர்ட் பண்ணனா அந்த காரியத்தை மட்டும் இந்த 4.5 மாதம் செஞ்சுக்கோங்க. அதை தவிர என்னால் முடியும், எனக்கு கட்டன்றது இள ரத்தம், என் ரத்தத்தில் சூடு இருக்குது, இன்றைக்கி பார்த்தா இன்றைக்கி கட்டன்றது என்னால் சம்பாரித்து கட்டிடுவேன் அப்படின்ற ஒரு விஷயத்தில் மட்டும் தயவு செய்து இந்த 4.5 மாதம் கொஞ்சம் பொறுப்பாக இருங்கன்னு சொல்கிறேன் நான். ஏன்னா உங்களுக்கு பார்த்துட்டேன்னா இன்றைக்கி இந்த சனி பகவான் நான் முன்னே சொல்லிட்டேன், இயல்புக்கு மாறாக வேலை செய்கிறவர். யாராருக்கு நல்லா இருக்கோ அந்த நல்லா இருக்கிறவங்களுக்கு எப்படா ஒரு வாய்ப்பு கிடைக்கும்னு சொல்லி காத்துட்டு இருப்பார் அந்த சனி பகவான். அந்த வாய்ப்பு நீங்கள் தயவு செய்து கொடுத்துறாதீங்கன்னு சொல்கிறேன், சரிங்களா? ஏன்னா சனி பகவான் பொறுத்த வரைக்கும் நிறைய பேர் சொல்லுவாங்க சனி இருக்கிறதுலையே ரொம்ப கெட்டவன் யாருன்னா சனி தான். சனி பகவான் பொறுத்த வரைக்கும் உட்காந்துட்டு நான் ஆட்டி படிச்சிருவேன்னு சொல்லுவாங்க. ஆனால் நான் சொல்கிறேங்க, இருக்கிறதுலையே ரொம்ப நல்லவன் யாருன்னா சனி தான். சனி பகவான் பொறுத்த வரைக்கும் ஸ்ட்ரெயிட் ஃபார்வேர்டு. அவர் கொடுக்கணும்னு நினைக்கிறது அது கெட்டதோ நல்லதோ அது யோசனை இல்லாத கொடுத்துருவார். ஆனால் அதே விஷயத்தில் மற்ற கிரகம் அப்படி கிடையாது, சூட்சமம் பார்ப்பார், மறைஞ்சிருந்து தாக்கக்கூடிய கிரகம். ஆனால் சனி பகவான் அப்படி இல்லை, ஸ்ட்ரெயிட் ஃபார்வேர்டு. சனி பகவான் அதனால தான் 7.5 சனி வரும்போது கூட நம்ம என்ன சொல்கிறோம், உங்களுக்கு 7.5 நடக்குதுமா, நேரம் சரியில்லை, அதனால் கடனுடனே வாங்கியாவது ஒரு வீண் விரயம் பண்ணுறதை விட கடனுடன் வாங்கி ஒரு சுப விரயத்தில் போடுங்க. ஏதோ தலைக்கு வர்றது தலைப்பாக கூட போகும்னு சொல்லுவாங்க. அப்போ நம்ம கடனை உடனே வாங்கியாவது என்ன பண்ணுறோம், ஒரு வீடு கட்டுறது, ஒரு கல்யாணம் பண்ணுறது, ஒரு இடம் வாங்குறது, கிரையம் பண்ணுறது, இது போல் ஒரு சுப விரயமெல்லாம் பண்ணிக்குவோம். அப்போ அதெல்லாம் யார் கொடுப்பாங்க, சனி பகவான் தான் கொடுக்குறாரு. சனி பகவான் பொறுத்த வரைக்கும் எப்படின்னா எதையுமே யோசிக்கவே மாட்டார், நல்லதோ கெட்டதோ கொடுத்துருவார். அதனால தான் நம்ம என்ன பண்ணுறோம், வருமுன் காப்போம்ன்ற மாதிரி வராத முன்னையே நம்ம ஒரு காரியத்தை செஞ்சுக்குவோம். கையிலேயே காசு இல்லைன்னா கூட லோன் போட்டாவது, நகை நட்டு அடமானம் வச்சாவது, இல்லை வித்தாவது, ஒரு சீட்டு போட்டிருந்தது எடுத்தாவது, பிடிக்காத கால் பிடிச்சாவது, ஏதோ ஒரு வகையில் சுப விரயம் பண்ணிடுவோம். இப்போ நான் ஏன் இந்த மாதிரி சொல்கிறேன்னா, இப்போ உங்களுக்கு சனி பகவான் வக்கரத்துக்கு போகிறாரு இல்லையா, அந்த வக்கரத்துக்கு போகும்போது உங்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னா ரோக சனியாக இருக்கிறவர் ஆல்ரெடி சனி பகவான் உங்களுக்கு நல்ல பொசிஷனில் இருக்கிறாரு. அந்த பொசிஷனில் இருக்கிறதுனால நீங்கள் இந்த 4.5 மாதம் கவனமாக இருங்க. நமக்கு நல்லதை பண்ணுறாருன்னு சொல்லிட்டு அதுதான் சொல்கிறேன், கொஞ்சம் அகலக்கால் வைக்க வேண்டாம். இன்னைக்கு இப்போதைக்கு பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் ஜெயிக்கலன்னா கூட தோக்காத இருக்கிறீங்கன்னா அதுதான் உங்களுக்கு ஜெயிப்பு மாதிரியே, அதுதான் உங்களுக்கு வெற்றியே. அதனால் உங்களுக்கு 100% உங்களுக்கு உச்சமாக இருக்கிறார். உங்கள் ஜாதகத்துக்கு உச்சனாக இருக்கக்கூடிய சனி பகவான், 2வது ரோக சனியாக இருக்கக்கூடிய சனி பகவான் நல்லது மட்டும் செய்கிறாரு, தேவையில்லாத விஷயங்கள் பண்ண வேண்டாம். அதே மாதிரி பார்த்துட்டீங்கன்னா இந்த ஜூலை 13 நவம்பர் 28 வரைக்கும் நிச்சயமாக உங்களுக்கு பார்க்கும்போது நீங்களாக ஒரு விஷயத்தில் போய் மாட்டிக்காத வரைக்கும் உங்களுக்கு பாதிப்பு வராது.
அதனால் தயவு செய்து நான் எது செய்கிற மாதிரி இருந்தாலும் உங்கள் சுய ஜாதகத்தை ஒரு தடவை பார்த்துக்கிட்டு செய்யுங்க, அது தப்பில்லை. சரிங்களா? ஏன்னா ஆல்ரெடி உங்களுக்கு குருவுடைய பார்வையும் நல்லா இருக்குது, ஏன்னா அதே மாதிரி ராகுக்கு அது பயிற்சியும் நல்லா இருக்குது. ஏன்னா குரு வந்து உங்கள் ராசி தான் பார்த்துட்ருக்கிறார். குரு பார்வைப்பட்ட கோடி புண்ணின்னு சொல்லுவாங்க. குருவுடைய பார்வையும் உங்கள் ராசி பார்க்குறாரு, 5ஆம் இடமா பார்க்குறாரு, புத்திரஸ்தானத்தை பார்க்குறாரு, பூர்வ புண்ணிய ஸ்தானத்தை பார்க்குறாரு. ராகு பகவானும் பார்த்தாலும் உங்களுக்கு அருமையான ஒரு பார்வையில் இருக்குது. இப்போ வந்து இருக்கிறதுலையே ரொம்ப டாப்பாக இருக்கக்கூடிய ராசி யாருதுன்னா துலா ராசி, உங்கள் ராசி தான். அதனால் இப்போ சனி பகவான் கொஞ்சம் வீக் ஆகிட்டார்னு சொல்லி எதுவுமே கொஞ்சம் நான் என்ன கேட்குறேன்னா, அதாவது தேவையில்லாத விஷயங்கள் பண்ணாமல் இருந்தீங்கன்னாவே கண்டிப்பாக நல்லாயிருக்கும். ஆனால் எந்த காரணத்தை கொண்டு உங்களுக்கு திருமண ஸ்தானத்துக்கு அதிபதி செவ்வாய் தான். அந்த செவ்வாய் பகவான் உங்கள் ஜாதகத்தில் நல்ல இடத்துல இருந்துட்டாருன்னா இந்த நவம்பர் 28க்குள்ளார உங்களுக்கு திருமணம் வரன் பார்த்துக்கிட்டு இருந்தவங்களா இருந்தீங்கன்னா கண்டிப்பாக சொல்கிறேன், கல்யாண யோகம் முடிஞ்சிடும், பயப்பட வேண்டாம். ஏன்னா உங்களுக்கு கலஸ்தர காரணம் யாருன்னா செவ்வாய் தான். அந்த செவ்வாய் பகவான் நல்ல இடத்துல இருக்கிறார மட்டும் நீங்கள் பாருங்கள். அதே மாதிரி புத்திரஸ்தானத்துக்கு அதிபதி யாருன்னா இந்த சனி பகவான் தான். எப்பயுமே உங்களுக்கு புத்திரஸ்தானத்துக்கு அதிபதி சனி தான். அந்த சனி பகவான் உங்கள் ஜாதகத்தில் நல்ல இடத்துல இருக்கிறாரான்னு மட்டும் ஒரு இடத்துல பார்த்துக்கோங்க. ஏன்னா இது 2 கிரகம் நல்லா இருந்தால் குழந்தை பாக்கியம், திருமணம், இது 2மே இப்போ உங்களுக்கு சக்ஸஸ் ஆகும். சரிங்களா? 2வது ஆல்ரெடி ஏற்கனவே உங்களுக்கு நான் சொல்லியிருக்கிறேங்க, உங்கள் நேரத்துக்கெல்லாம் வெளிநாடு யோகம் உண்டு. அதே மாதிரி கவர்மெண்ட் வேலையில் இருந்தால் கூட அந்த வேலையில் அதாவதுன்றது நல்ல கைத்தட்டல் பாராட்டுகள் உண்டு, தொழில் மாற்றங்கள் ஏற்படும் சொல்லியிருக்கிறேன். இது போக பார்த்தீங்கன்னா மண்மனை சார்ந்த விஷயங்கள் உங்களுக்கு சக்ஸஸ் ஆகுன்னு சொல்லியிருக்கிறேன். இப்பயுமே இதெல்லாம் நடக்கும். ஆனால் நம்மளாம் ஒரு விஷயத்தில் தேவையில்லாத மாட்டிக்காத வரைக்கும். சரிங்களா? ஏன்னா சிறு குச்சி பல்லு உதவுத்துன்னு சொல்லுவாங்க. ஏன்னா இப்போ இருக்கக்கூடிய நேரம் அந்த சிறு குச்சி உங்கள் கண்ணு கொத்துறதுக்கு கூட வாய்ப்பு உண்டு. கவனமாக இருங்க, தப்பில்லை. சரியா? ஏன்னா எந்த காரணத்தை கொண்டு உங்களுக்கு வந்து கலஸ்திரக்காரகன் புத்திரக்காரகன் இவர் 2 மட்டும் நல்லா இருக்கிறாருன்னு பார்த்துக்கோங்க. அதே மாதிரி உங்களுக்கு வந்து ஆயுள் ஸ்தானத்துக்கு அதிபதியே சுக்கிரன் தான். சுக்கிர பகவான் நல்லபடியாக இருந்துட்டாருன்னா நீங்கள் மண்மனை வாங்குறதுக்கும் யோகம் உண்டு, உங்களுடைய இந்த உடல் உபாதிகள் சரியாகிறதுக்கும் ஒரு வாய்ப்பு உண்டு. சரிங்களா? சுக்கிரன் நல்லபடியாக, ஏன்னா உங்கள் ராசிக்கு அதிபதி சுக்கிரன் தான். திடீர் அதிர்ஷ்டத்தை கொடுக்குறவரே யாருன்னா சுக்கிரன் தான். அதுக்கு தான் சொல்லுவாங்க, கொடுக்குறவரை கூரை பிச்சுக்கிட்டு கொடுப்பான் சுக்கிரன். உனக்கு என்னப்பா சுக்கிரன் திசை அடிச்சிருச்சுப்பாங்க. அந்த சுக்கிரன் தான் உங்கள் ராசிக்கு அதிபதியாக இருக்கிறாரு. அதனால் உங்களுக்கு வந்து உங்கள் ராசிக்கு அதிபதி நல்லா இருக்கிறாரா? 2வது பார்த்தீங்கன்னா இந்த துலா ராசிக்கு நட்சத்திரம் கொடுத்தவங்க வந்து 3 பேர். இதில் பார்த்தீங்க அப்படின்னா இன்றைக்கி முதல்ல நட்சத்திரம் கொடுத்தவர் யாருன்னா செவ்வாய். அப்படி பார்த்தா இன்றைக்கி சித்திரை நட்சத்திரம் 3ஆம் பாதம் 4ஆம் பாதம் நட்சத்திரம் கொடுத்துருக்கிறாரு. அந்த உடைய செவ்வாய் பகவான் உங்களுக்கு நல்லபடியாக இருக்கிறாரா? அடுத்தபடி பார்த்தா உங்களுக்கு ராகு பகவான் நட்சத்திரம் கொடுத்துருக்கிறாரு. ராகு தான் இன்றைக்கி சர்ப கிரகம், அதாவது வந்து வக்கர கிரகம். அவர் வந்து உங்களுக்கு 4 பாதங்களை கொடுத்துருக்கிறாரு உங்கள் ராசிக்கு. அப்படி பார்த்தீங்க அப்படின்னா சுவாதி நட்சத்திரம் 4 பாதங்கள். சரிங்களா? அடுத்தபடி பார்த்தீங்க அப்படின்னா குரு பகவான் நட்சத்திரம் கொடுத்துருக்கிறாரு. விசாக நட்சத்திரம் 3 பாதங்களை கொடுத்துருக்கிறாரு. அப்போ இந்த 3 நட்சத்திரத்துக்கு, ஏன்னா இந்த 3 நட்சத்திரத்தில் ஏதோ ஒரு நட்சத்திரத்தில் தான் நீங்கள் பிறந்திருப்பீங்க. அப்படி பார்த்தா செவ்வாயோடைய நட்சத்திரத்தில் பிறந்திருப்பீங்க. அப்படி என்ன நட்சத்திரம்? சித்திரை நட்சத்திரம் 3ஆம் பாதம் 4ஆம் பாதம், அடுத்தது சுவாதி நட்சத்திரம் 4 பாதங்கள், அதன் பிறகு பார்த்தீங்க அப்படின்னா விசாக நட்சத்திரம் 3 பாதங்கள். இந்த நட்சத்திரத்தில் தான் நீங்கள் பிறந்திருப்பீங்க. அப்போ உங்கள் நட்சத்திரத்துக்கு அதிபதி நல்லா இருக்கிறாரா? உங்கள் ராசிக்கு அதிபதி நல்லா இருக்கிறாரா? அப்போ உங்களுக்கு புத்திரஸ்தானத்துக்கும் கலஸ்திரஸ்தானத்துக்கு அதிபதி நல்லா இருக்கிறாரா? இது உங்கள் ஜாதகம் நல்லா இருந்து திசா புத்தி மட்டும் நல்லா இருந்துருச்சுன்னா உங்கள் வாழ்க்கையில் நிச்சயமாக சொல்கிறேன் மிகப்பெரிய இடத்துக்கு நீங்கள் போயிடுவீங்க. அதுக்கு நல்ல ஒரு வாய்ப்பு உண்டு. காத்தடிக்கும் போது தூத்திக்கணும், மழை வராத முன்ன வீடு கட்டிக்கணும்னு சொல்லுவாங்க. நல்ல நேரம் இருக்கும்போது பயன்படுத்திக்கிடுங்க. சரிங்களா? இது வந்து உங்களுக்கு எப்படின்னா பழக்கப்பட்ட பாதையில் பயணம் பண்ணுற மாதிரி உங்கள் பயணம் பிரகாசமாக இருக்க போகுது. அதனால் இந்த உடைய நான் முழுக்க சொல்கிறேன், நீங்கள் தப்பாக நினைக்க வேண்டாம். இந்த சனி பகவான் வக்கரமாகக்கூடிய காலகட்டத்தில் நீங்களா போய் ஒரு விஷயத்தில் இறங்கிற வேண்டாம். அது நல்லதோ கெட்டதோ யோசனை பண்ணி செஞ்சிங்கன்னா உங்களுடைய கண்டிப்பாக வெற்றி நிச்சயமாக கிடைக்கும். சரிங்களா? சரி நேயர்களே, உங்கள் பொன்னான நேரத்தை ஒதுக்கி இவ்வளவு நேரம் என்னுடைய காணொலியை நீங்கள் முழுமையாக பார்த்ததுக்கு மனசிலிருந்து கேட்டுக்கிறேனுங்க. நன்றி.